ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம அரசியை பார்க்கும்போது நம்ம அரசியா இது அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு கிளவராக வேறு லெவலில் வேலை பார்க்குறியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றா ரெண்டா எக்கச்சக்க பிட்டு நமக்குள்ளே இருக்குப்பா. இதெல்லாம் என்ன விஷயம்? இதுக்கப்புறம் இறக்குவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்படி தான் என்னப்பா பண்ணிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஃபாஸ்டான விஷயத்தை போய் பாட்டிக்கிட்ட சொல்ல, பாட்டி ஒரு பக்கம் கோயிலுக்கு கூட்டு போடான்னு சொல்ல, கோயிலுக்காடி கூட்டு போகணும், நான் வாடி உனக்கு வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குமார் தம்பி ஒன்று பிளான் பண்ணாப்ல. அதாவது நம்ம ராஜு ஒரு பக்கம் 81% எடுத்ததுக்காக வேற லெவலில் செம்மையாக பாராட்டிக்கிட்டு வர நம்ம கதிர். அதுக்கப்புறம் இளநீ கொடுக்கலான்னு இறங்க அந்த இடத்துல அண்ணனை பார்த்தோன்னே கஷ்டப்படுத்தணுமே தங்கச்சியை. அதனால் இவங்க வந்துட்டு தள்ளி தள்ளி விட்றாராமா. இதை கேட்க போன கதிரை அசால்ட்டாக அலேக்கா டீல் பண்ணுறாங்க நம்ம அரசி. கடைசியில் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கதிர். சரி பரவாயில்லப்பா, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கடைக்கு கூட்டு வந்திருக்கேன்மான்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சால பறைய பக்கம் டே நீ ஓவராவா பண்ணுற, இருடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட நீங்கள் என்ன நல்லா தான் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர கடைசியில் போலீஸ்கார அங்கிள் வந்துட்டாரு. மீசக்கார நண்பா உனக்கு ரோசாதி அடாங்கிற மாதிரி இருக்கு நம்ம குமார் தம்பியை பார்க்க. கடைசியில் பார்த்தா பயந்துகிட்டு இருந்தவர் கடைசியில் பார்த்தா இவர் என்ன திட்டுறாக, இவனை அடிக்கிறாக, கொடுமைப்படுத்துறாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனை கம்ப்ளைண்ட் எடுக்கிறாளே, ஐயோ பொண்ணு அழுதா தாங்காது இந்த பூமி, அதனால கண்டிப்பாக நான் கேட்குறேன் இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இறங்கிட்டாரு. டே இந்த நடிப்பு நடிக்கிறியடா, டே 1/2 கிலோவுக்கு நடிக்க சொன்னால் ஓவரா நடிக்காதரா, இது தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவரை எத்தனை வருஷம் ஜெயிலில் வச்சுருப்பீங்க? 4 வருஷமாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி டே உருட்டுறான்டா, ஊருப்பட்ட உருட்டுறான்டா, இதில் நம்மளை உருட்டி உள்ளே உட்கார வச்சுருவானோன்னு பயந்துட்டார் நம்ம குமார் தம்பி. கடைசியில் பார்த்தா உனக்கோசரம் தான் விட்டுட்டு போகிறேன்னு இவர் வந்து சிபாரிசு பண்ணுறாராம்.